ரோஹித் சர்மாவை மறைமுகமாக விமர்சித்தாரா தோனி? சமூக வலைதளங்களில் அனல் பறக்கும் விவாதம். இந்த IPL தொடரில் அன்கேப்டு பிளேயராக CSK அணியில் ஒப்பந்தமாகி விளையாடி வரும் தோனி, இந்த தொடருக்கு முன்னதாக பிரத்யேக தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றிற்கு அளித்துள்ள பேட்டி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அந்த பேட்டியில் CSK அணியின் கேப்டனான ருத்ராஜை தேர்வு செய்தது ஏன், அவர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து பல்வேறு கருத்துக்களை அவர் பேசியுள்ளார். இது குறித்து பேசிய அவர் கூறுகையில், ஒரு கேப்டனாக இருக்கும் வீரர் எந்த அளவு பேட்டிங்கில் கை கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு சிறப்பாக விளையாட வேண்டும். ஒரு வீரராக உங்களுடைய செயல்திறன் சிறப்பாக இல்லை என்றால் என்னதான் நீங்கள் கேப்டனாக சிறப்பாக செயல்பட்டாலும் அது அணிக்கு பாதகமாக முடியும். ஒரு கேப்டன் தனது பேட்டிங் ஃபார்மில் சிறந்த செயல்திறனை கொண்டிருந்தால்தான் அது அணிக்கு சிறந்ததாக அமையும். முதலில் கேப்டனுடைய தனிப்பட்ட ஃபார்ம் முக்கியம், அதன் பிறகுதான் கேப்டன்சி என்று பேசியுள்ளார். இப்படி தோனி பேசியுள்ளது ருத்ராஜ் குறிக்காமல் ரோஹித் சர்மாவை குறிப்பதாக சில விவாதங்கள் சமூக வலைதளத்தில் எழுந்துள்ளன. ஏனெனில் ரோஹித் சர்மா சமீப காலமாகவே மிகச் சிறப்பாக கேப்டன்சி செய்து வந்தாலும் வாண்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் அவரது பேட்டிங் ஃபார்ம் மோசமாக இருந்தது. அதனை சுட்டிக்காட்டியே தோனி இப்படி பேசியுள்ளார் என்ற விவாதங்கள் எழுந்துள்ளன.